இந்த ஒரு மனசு கொண்ட ஒரு வாழ்க்கையில்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நீங்க யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்து அவங்களிடம் பழகி கொண்டு வாரீங்களோ அவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்கங்க. ஆரம்பத்துல அவங்க கூட உண்மையாக இருப்பது போல பழகினாலும் இறுதியில சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து அவங்களுடைய சுய உருவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தெரியாம நீங்களும் அவங்க கூட நடந்து கொள்வீங்க. ஆனா உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு அமைதியாக இருப்பீங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் போக மாட்டீங்க அப்படின்னு தெரிந்த உங்களுடைய மனசை அவங்க காயம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகள் என அனைத்தையுமே அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. உங்க கூட நல்லா பழகுவது போல பழகி எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய நம்பிக்கையையும் அவங்க காயப்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா கூறணும். நீங்க எல்லாரையுமே நம்புவீங்க, மனதார அன்பும் கொடுப்பீங்க. மற்றவங்க அன்பு கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு திருப்பி அன்பு கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்தீங்க. ஆனா அதே ஒரு அளவுக்கு திரும்ப கிடைக்காம போனதால் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு வலிகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அந்த வலிகள் உங்களுக்கு சேர்ந்து சேர்ந்து உங்களை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு அனுபவம் மட்டும் நிச்சயமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வழிகளை நம்ம பார்த்தாச்சு, இனிமே நம்ம பார்க்கக்கூடிய வழிகள்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே தேர்த்தி கொள்வீங்க. எல்லா விதமான பிரச்சனைகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்களை நீங்களே தேர்த்தி கொண்ட காலங்களும் நிச்சயமா இருக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைத்த அனுபவங்கள் பல நேரங்கள்ல மோசமானதாக மட்டுமே தாங்க இருக்கும். நீங்க மற்றவங்ககிட்ட நல்லா தான் பழகுவீங்க, நல்லா தான் பேசவும் செய்வீங்க, உதவின்னு கேட்டு வந்தா முதலாளா போய் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில மோசமான நேரங்கள் நிச்சயமாக இருந்தது. அது ஏன் இருந்தது, எதுக்காக இப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. ஆனா இதெல்லாம் என்னைய கேட்டா கர்மான்னு தான் நான் கூறுவேன். இந்த ராகு கேது ஒரு பக்கம் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், மற்றொரு பக்கம் இந்த கர்மாக்களும் முன்னாள் காலங்களில் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் பண்ண சின்ன சின்ன விஷயங்களால மட்டுமே நீங்க எது செய்தாலும் அதுல உங்களுக்கு தோல்விகளும் சின்ன சின்ன வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டு இருந்ததுங்க. நீங்க உதவி செஞ்சவங்களே உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. உதவி செய்யும் பொழுது அவங்க உங்களை தேடி வந்திருப்பாங்க. மீண்டும் நீங்க அவங்களை தேடி போகும் பொழுது உங்களை யாரோ என்பது போல பார்த்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க சென்று விடுவாங்க. நீங்க நம்பியவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம நடந்து கொண்டாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இதுவரை நீங்க யாருக்கும் தெரியாம அழுத இரவுகள் ஏன் தெரியுமா? நிச்சயமா நீங்க இரவு நேரங்கள்ல அழுகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பகல்ல என்னெல்லாம் நடக்கோ அதெல்லாம் நீங்க நினைத்து இரவு நேரங்கள்ல உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. நீங்க வெளியில எப்பொழுதுமே வலிமையான ஒரு நபரா நடந்து கொள்வீங்க. நடந்து கொண்டாலுமே உள்ளுக்குள்ள நீங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அது மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க கூட உங்களுடைய நண்பர்களிடம் இருக்கும் பொழுது தைரியமாக இருப்பது போல அனைவரிடமும் நீங்க காட்டிக் கொள்வீங்க. ஆனா நீங்க மனசுக்குள்ள அழுகுவீங்க. அந்த ஒரு நாள் முழுவதும் என்ன நடந்தது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க அந்த ஒரு நாள் இரவில் நிச்சயமாக அழுது கொண்டிருந்த நாட்கள் நிச்சயமா இருக்கும். உங்களுடைய வழியை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொள்வது உங்களுடைய ஒரு பழக்கமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய நபர்களோ, வீட்டில் ஏதாவது ஒரு சண்டைகளோ, யாராவது என்ன கூறினாலும் சரி, அதை மற்றவங்ககிட்ட போய் நீங்க கூறவே மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து இந்த ஒரு காயம் என்னோடனே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மனதுடன் வாழக்கூடிய ஒரு நபராக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டும் இருக்கீங்க. இனிமேலும் நீங்க இருப்பீங்க. அது உங்களுடைய இயல்பு, உங்களுடைய குணம். அதை யாராலும் மாற்ற முடியாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க முழுமையாக நம்பிக்கை வைத்த ஒருவரால் ஏற்பட்ட காயம்தாங்க உங்களை மனதில் இன்னும் ஆழமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவும் நீங்க நம்பிக்கை வைத்ததிலேயே இந்த ஒரு நபரும் முக்கியமான ஒரு நபராக இருப்பார். அவரும் சில காயங்களை ஏற்படுத்தி இருப்பார். அதிலிருந்து உங்களை வெளிவர முடியாம இன்னமும் நீங்க அதையே நினைத்து கொண்டு இன்னமும் அதை நினைத்து இரவில் அழுது புலம்பிய காலங்கள் நிச்சயமாக இருந்ததும் உண்டு. இது உங்களை எளிதில் யாரையும் நம்பணும் அப்படின்னு இது உங்களுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்காது. ஏன் அப்படின்னா, நம்பிய ஒருத்தனை இப்படி போகும் பொழுது தெரியாத அவங்கள போய் நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு கனவுகள் இல்லாதது கிடையாது. கனவுகள் நிறையவே இருக்கும். நிறைய கனவுகளும் ஒரு காலத்துல உங்களுக்கு இருந்ததுதான். ஆனா அது நிறைவேறாததாக நிறைவேறதாக காரணங்கள் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட பயமாக மாறியது. நம்முடைய கனவுகள் எதுவும் நமக்கு நிறைவேறாது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம போவோம். நமக்கே 1008 கவலைகளும் 1008 பிரச்சனைகளும் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல நம்முடைய கனவை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்னு பல கேள்விகள் ஏற்பட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். குடும்பத்துக்கு பணம் அனுப்பணும், இருக்கிற கடன் அடைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து சில பிரச்சனைகள் கூட உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போய்விட்டது. நீங்க நினைத்ததும் நடக்காமலும் போய்விட்டது. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, உங்களுடைய மனதிற்குள் எதுவும் எனக்கு உடனே கிடைக்காது, உடனே நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். தடையா இருக்கட்டும், உங்களுடைய கிரகநிலைகளின் பாதிப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்பட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட தள்ளி போக வைத்துக் கொண்டே இருக்கும். சின்ன விஷயங்களால கூட உங்களுடைய மனமானது உடைந்து விடும். யாராவது ஒருவர் தவறாக பேசினாலோ, மத்தவங்க யாராவது உங்கள கிண்டல் கேலி பண்ணா கூட, உங்களுடைய மனம் உடனே தாங்காது. தாங்காம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்கள தேவையில்லாம ஆழ்த்திவிடும். இந்த மாரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்கு நடந்து, அது உங்களுடைய மனசையும் உடைத்திருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவரவே முடியாதுங்க, இன்னும் சில நாட்களுக்கு. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் மனதில் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஜாலிக்கு கூறுனா கூட அத உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் வந்தீங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்போது ஒரு போராட்டம் போல நிச்சயமாக இருக்கும். ஒரு பக்கம் நீங்க விரும்பக்கூடிய கனவாக ஒரு வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தாலும், மற்றொரு பக்கம் நீங்க வாழக்கூடிய நிஜ வாழ்க்கையாக இருக்கும். எதை நோக்கி நம்ம போக? நம்முடைய குடும்பத்த பார்க்கவா? நம்முடைய வாழ்க்கைய பார்க்கவா? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம இதுவரைக்கும் நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா? இல்லையா? என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனி இதுவரைக்கும் நான் கூறியது நடந்ததா? இல்லையா? என்பதையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தால் மட்டுமே இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் இனிமே நடக்கப் போவதை பற்றியும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா ஆரம்பமாகும். ஆனா அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றங்களும், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் மாறுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை கேட்க வைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்குங்க. இதுவரை உங்களை சோதித்த சந்திரனா இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், கிரகங்களின் தாக்கங்கள் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நிச்சயம் அந்த கிரகங்கள் மூலமாகவே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், மனதிற்குள்ள வைத்திருந்த குழப்பங்கள், அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம முழித்துக் கொண்டிருந்த நாட்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா பதிலானது கிடைக்கும். அதற்கு நீங்க இந்த ஒரு நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். உடனே எதுவும் கிடைத்து விடாது. பொறுமையாக நீங்க உங்களுடைய நாட்களை கழித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமாக சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில கூட நீங்க உயர்வு அடைந்திருப்பீங்க. ஆன்மீகமும் உங்களுக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பித்திருக்கும். சாமி சாமின்னு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நாட்களும் நிச்சயமா நடக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த துன்பங்கள் உங்களை உள்ளுக்குள் வலிமையான ஒரு நபராக நிச்சயமாக மாற்றியிருக்கும். கனவுளை நம்பக்கூடிய மனதையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் பண்ணியிருக்கும். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க இனி உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். நீங்க கடவுளையும் ஆன்மீகத்தையும் நம்பி உங்களுடைய காலை நீங்க எடுத்து வையுங்கள். நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக மாறிவிடுங்க. இந்த ஒரே ஒரு நேரத்துல நீங்க சரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்து பாருங்க. அந்த சரியான முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை சரியான பாதைக்கு நிச்சயமா கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த துன்பங்கள் எல்லாம் இனி வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஒரு நேரத்துல ஒரு தீர்வாக மாறும். கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கவும் செய்யுங்க. இது உங்களை அனுபவம் மிக்க ஒரு மனிதராக மாத்திருக்கும். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க இந்த மாதிரி நடந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் நீங்களே போய் கூறுவீங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை இது வலிமையான ஒரு நபரா மாத்திருக்கும். உங்களோட முன்னேற்ற பாதைக்கும் நிச்சயமா கொண்டும் போகுங்க. நீங்க இதுவரைக்கும் நினைத்த கனவு வாழ்க்கை இனிமே மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கான ஒரு படிக்கட்டு நீங்க தான் எடுத்து வைக்கணும். எடுத்து வைத்தா மட்டும்தான் அந்த ஒரு நிஜ வாழ்க்கையை உங்களால வாழவும் முடியுங்க. நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக மாறியிருக்கும். எதுக்கெடுத்தாலும் இரவு நேரங்களில் கண்ணீரானது வந்தது அல்லவா? அந்த கண்ணீர் மறைந்து இந்த ஒரு நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் ஏற்பட்டது, என்ன நன்மைகள் உண்டானது அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு கனவு கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நினைவாக மாற ஆரம்பிக்கும். அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட
முன்னேற்றமாக கூட இருக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று உங்களுடைய கனவு இந்த ஒரு நேரத்துல பலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இப்போது நினைவாக மாறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பலிக்கவும் செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இனி வீணாக்காமல் அது பல பலன்களை உங்களுடைய கையில் வந்து சேர்த்து விடுங்க. மொத்தத்துல கூறணும் அப்படின்னா, கடகம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த வழி எல்லாம் ஒரு முடிவாக மட்டும் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் ஒரு ஆரம்பமாகவும் நிச்சயமாக மாறும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய மனதிற்கு அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்களாக நிச்சயமாக மாறிவிடுங்க. நீங்க காத்திருந்த அந்த ஒரு நேரம் இப்போது உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அது தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மாற்றும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுக்கு நடந்ததா இல்லையா? உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.